இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. பிலிப்பியர் 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என கண்பானவர்களே, ஏதோ ஒரு குறைவோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஏதோ ஒரு குறைவு உங்களை சோர்ந்து போக செய்கிறதா? இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். குறைவோடு கூட இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எது எது உங்க வாழ்க்கையில குறைவோடு இருக்கிறதோ, எது எது இல்லை என்கிற குறைவோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒருவேளை குறைகள் உங்களை புலம்ப வைக்கலாம். மற்ற நபர்கள் உங்களோடு கூட பேசும் பொழுது நீங்க நினைக்கலாம், எனக்கு அது இல்லையே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு இந்த நன்மை இல்லையே என்று சொல்லி உங்க மனம் கலங்கி போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். சில நேரங்களிலே நீங்கள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கலாம். என்ன குறைவா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு அவைகளை நீக்கி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதான குறைவோடு இருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய சரீர வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு காணப்படுகிறதா? அல்லது உங்க குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல குறைவு இருக்கிறதா? அல்லது உங்க ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கிறதா? உங்க தொழில்ல, உங்க வேலையில, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல, எதிர்காலத்துல, திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைவு இருக்கிறதா? இன்னைக்கு நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், என் ஆண்டவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எனக்காக எதையும் செய்கிறவர். ஆண்டவர் எனக்காக நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை தருவார், இந்த குறைவை ஆண்டவர் மாற்றுவார், என்னை நிறைவாய் நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது, சார்ந்து கொள்ளும் பொழுது, கண்ணீரோடு கூட இந்த வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கும் பொழுது, அவர் உங்களுடைய குறைவுகளை நீக்கி உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். உங்களை குறைவுகளாய் நடத்துகிற தெய்வம் அல்ல, குறைவை மாற்றி நிறைவாய் உங்களை நடத்துகிற தகப்பன். அவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவரிடத்தில் எந்த ஆசீர்வாதத்துக்கும் குறைவே இல்லை. இன்னைக்கு உங்க குறைவை மாற்றுவாரு, உங்களுக்கு அற்புதம் செய்வாரு, உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. நிறைவாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம், நீர் எல்லாவற்றையும் பார்க்கிற தெய்வம். உடைய பிள்ளைகள் என்னென்ன குறையோடு வாழுகிறாங்களோ, என்னென்ன குறை உடைய பிள்ளைகளை கலங்க வைக்கிறதோ, அழ வைத்து கொண்டிருக்கிறதோ, குறைவை மாற்றுங்கப்பா, நிறைவை கொடுங்க, உங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.